ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் பல்லாவரம் போகும்போது இந்த MP3 பேட் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த பாட்டு வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன். நான் வாங்கும்போது இது ஆன் ஆகலை. சரி, ஓகே, சார்ஜ் ட்ரை ஆகிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப நேரம் போட்டோம், ஆன் ஆகலை. சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்த்தா இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஈஸியாகவே வந்துடுச்சு. பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஒயர் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஏர்பேடோடைய பேட்ரி ஒன்று இருந்துச்சு. அந்த ஏர்பேட் பேட்ரி எடுத்து இதில் போட்டு பார்த்தேன். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வோல்டேஜ் தான், 3.7 தான். ஸோ போட்டு பார்த்தோம், வந்து பார்த்திங்கன்னா இது ஆன் ஆகலை. சரி, ஓகே, போர்டில் ஏதாவது ஷார்ட் இருக்கா, காம்பனன்ட்ஸ் ஏதாவது வந்து ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த ஷார்ட்டும் இல்லை. எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன், எந்த ஷார்ட்டும் இல்லை. சார்ஜ் போட்டும் செக் பண்ணி பார்த்தேன், சார்ஜும் எடுக்குது. சரி, இப்போ என்ன தான் ப்ராப்ளமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஐசி இருக்குது பார்த்தீங்களா, கண்ட்ரோல் ஐசி. அந்த ஐசி வந்து ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணாமல் வந்தால் அது வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். சரி, ஓகே, கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்து அதை ரீஹீட் பண்ணலாம், ரீஹீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அந்த சால்ட்ரிங்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாகும், ரீபால் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பேட்டரியில் ஆன் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அதை 3.7 வோல்டேஜ் கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகிடுச்சு. ஓகே, பக்காவாக ஆன் ஆகுது. உள்ளே வந்து மைக்கேல் ஜாக்சன் சாங்லாம் வச்சுருக்காரு பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணி ஆன் ஆகுதான்னு பார்த்துருவோம். சாங்ஸ் ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பாஸ்லாம் ஒர்க் ஆகுது. இது வேறு பேட்ரி. இந்த பேட்டரி போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு ஒரு பேட்டரி வந்து போட்டிருக்கேன். ஓகே, இதுலேயே ஆன் ஆகுது. ஸோ அந்த பேட்டரி வந்து நம்ம சால்டர் பண்ண இடத்துல வந்து ஒரு 2 ஸ்லீவ் போட்டுடலாம் அப்படின்ட்டு 2 ஸ்லீவ் போட்டிருக்கேன். எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று டச் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த ஸ்லீவ் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை அப்படியே வச்சு நம்ம அந்த டோரெல்லாம் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நம்ம. ஆனால் டிஸ்பிளேயில் வந்து லைட்டாக லைன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், லைட்டாக லைன் தெரியுது அதில். இப்போ சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஹெட்செட் போட்டு. இதில் வந்து ஸ்பீக்கர்லாம் இருக்காது, லவுட் ஸ்பீக்கரில் வந்து நம்ம சாங்லாம் கேட்க முடியாது. ஹெட்செட் போட்டு அப்படி யூஸ் பண்ண வேண்டியது தான். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான டிவைஸ். இது நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆப்பிள் கம்பெனி லான்ச் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நிறைய கம்பெனி, கொரியன் கம்பெனிலாம் பண்ணாங்க. அப்போ ரொம்ப ஃபேமஸானது இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன டிவைஸை வந்து நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.